ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெபா. நீ வந்து பார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலை உணவுங்கிறது என்னென்னு சொன்னால் கோதுமை மாவு தோசை. அது கூட நான் என்ன சேர்த்த போகிறேன்னா நல்லா பச்சை கருவேப்பிலை 1-2 கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சில்லி ப்ளஸ், அப்புறம் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் 1-2 நான் கிள்ளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் போட்டு நம்ம அந்த கோதுமை மாவோட கரைச்சி நான் தோசை ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். இப்போ தோசை ஊற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை சாப்பிடுங்களையும் நம்ம வசனம் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தோசை ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஊற்றி இதை வெறுமனா கூட சாப்பிட்லாம். நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.